அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அம்மா தூதுவளை ரசம் வைக்க போகிறாங்க. இந்த தூதுவளை தோப்புக்குள்ளே இருக்குது, எங்கள் தோப்புக்குள்ளையெல்லாம் தோட்டத்தில் அது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா. இது முள்ளாக இருக்கும், நிறையா முள்ளாக இருக்கிறதுனால கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தூதுவளை தூதுவளை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருக்கு எனக்கு, அதுக்கு தான் தூதுவளை நல்லா வறுத்து சாப்பிட்லாம். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். ரசமும் வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும் தூதுவளை. எல்லாம் நல்லா பெருசாக இருக்குன்னம்மா. நல்லா தூதுவளை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இலை முள் பற்றியில் எப்படி இருக்குன்னு, எல்லாம் முள். நல்லா மண்டிச்சு, மழை பெஞ்சதுல. இங்கே இருங்க பாருங்க மக்கள்ஸ். பாருங்க நிறைய பறந்துருக்கு. அதான் கம்பை வச்சு எடுத்து கொடுத்தாச்சு அம்மாவுக்கு. கட் பண்ணி விடுமா அப்படியே. ஆமாம், தூதுவளை தூதுவளை பார்த்தீங்கன்னா சளி, இருமல், சலதோஷம் அனைத்துக்கும் நல்லது. இயற்கை மூலிகை, இயற்கையாக சலதோஷத்தை சரி பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதான் எங்கள் தோட்டம் பாருங்கள். இங்கிட்ட தான் தோட்டம், உள்ள நாற்று பாவி இருக்கும். 6 நாள் ஆகுது. அது நாற்று 6 நாள் தான் ஆகுது பாவி. பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் தோட்டம் பாருங்க. நல்லா வீடு இருக்குன்ட்டு இதான் எங்கள் வீட்டு. ஹீரா ஹாய் சொல்லு. ஹாய். இதான் ஆரஞ்சு மரம். சாத்துக்குடி சாத்துக்குடி எங்கே இருக்கு? ஒரு ஒன்று உள்ள இருக்குமா? பெரிய காய் இருந்துச்சோ. அடுத்து இது என்ன இல்லாமல் அது இதுவும் போடணுமா? இது முடக்கத்தான். முடக்கத்தான் பித்தத்துக்கு நல்லது நம்ம அது. இது முடக்கத்தான் போட்டு வச்சு குழம்பு ரசத்தில் வச்சிடணுமா? இங்கே இருக்க துளசியெல்லாம் இருக்கு எங்கள் வீட்டுக்கு. ஆமாம், இங்கே பாருங்க. துளசியும் போடணுமா? கருந்துளசி. கருந்துளசிங்க, அது கருந்துளசியும் போடுவோம், அது நல்லது. கருந்துளசியும் எல்லாமே இயற்கை தாங்க, மூலிகை. மொத்தத்தில் பார்த்தா இது மூலிகை ரசம். ஏமா மூலிகை ரசம் மூலிகை ரசம் இதெல்லாம் கலந்து பாருங்க. கருந்துளசிலாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். கருந்துளசி, வேப்ப மரம், இதா எல்லாமே நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி. காட்டு என்னன்னது? இது தூதுவளை, முடக்கத்தான், துளசி, கருந்துளசி. கல்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அந்த ரசம் நாங்கள் எப்படி வைக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கும் ரசம் எப்படி வச்சு சாப்பிட்றது எப்படின்னு தெரியும் உங்களுக்கும். தொடர்ந்து பாருங்கள். இதான் எங்கள் சமையல் கொட்டாய், சமையல் அறை. எங்கள் சமையல் அறை தான் பாருங்கள். அந்த ரசம் எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கும். பாதியோட வீடியோக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பாரம்பரியமான ஒரு விஷயம். ஏமா அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. அம்மியில் அரைச்சி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா. இந்த எடுத்து வச்சாச்சு சாரில். அம்மியில் அரைச்சி சாப்பிடுவோம். ரசம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பூண்டு, இது நம்ம பொடி
சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, உப்பு கொஞ்சம், மிளகு, இது பெருங்காயம், கொஞ்சம் புளி. ஓகே, அம்மியில் வச்சு அரைக்க போகிறாங்க அம்மா. அம்மாவும் கைப்பக்குவமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அம்மா கைப்பக்குவம். இதுடன் சேர்த்து பூண்டு சேர்த்துக்கணும். ஏமா பூண்டு இதெல்லாம் சேர்க்கணுமா? கரைச்சி விடணும் இதெல்லாம். மஞ்சள் பொடி, சரி, பெருங்காயம், சத்தமாக சொல்லும், உப்பு, புளியை கரைச்சி ஊற்றிடணும். தாளிக்க கூடாதா? தக்காளி பழம், கொதிக்க வைக்கணும். கிராமத்தில் இப்படி தான், கிராமத்து பாரம்பரிய முறையில் தூதுவளை ரசம் அப்படியே கரைச்சிடணும். ஏமா அடுப்பில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாம், கரண்டி உண்டா? தூதுவளை ரசம் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. கிட்ட கொண்டு வரா. கை மறைக்குது. உன் கையை மறைக்குதா? இல்ல ஆஹா, கொஞ்சம் உப்பு பண்ணும். சத்தமா பேச. கரும்புளசி, சளியட்டுக்கு தேவலாம் தூதுவலை, முடக்கத்தான் இது பித்தத்துக்கு தேவலாம் தலைச்சிட்டு. நல்லா இருக்குன்னு சொல்லு. சொல்லுமா? சூப்பரா இருக்கு. மூலிகை ரசம், தூதுவளை ரசம். சளிக்கு தேவலாம், வேக்காலத்துக்கு தேவலாம், பித்தத்துக்கு தேவலாம், எல்லாத்தையும் தேவலாம். நல்லா இருக்கு. ரசத்தை காமி. செல்லு கேமரா கையை வச்சு மறைச்சிட்டு இருக்க போல இருக்கு. தெரியுதா? நல்லா நல்லா சூப்பராக இருக்கு ரசம்.